ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா தோன்றிய காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சில ஸ்கிரிப்டுகள் தான் இன்ன வரைக்குமே நலிவடையாமல் இருக்குது. அதில் ஹாரர் ஸ்கிரிப்டும் ஒன்று. தமிழ் சினிமாவில் வந்த டிஃப்ரெண்ட்டான 10 ஹாரர் மூவிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 2000க்கு அப்புறம் வந்த படங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th பொசிஷனில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி. சென்னையில் உள்ள உண்மையான டிமாண்டி காலனிங்கிற ஏரியாவை மையப்படுத்தி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஹாரர் பாதி காமெடி பாதின்னு இல்லாமல் முழுக்க ஒரு பக்காவான ஹாரர் படமாக டிமாண்டி காலனி படத்தை எடுத்திருப்பாங்க. அதனாலே என்னமோ மக்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் இந்த படம் சக்ஸஸும் ஆச்சு. இப்போ இந்த படத்தோட சீக்குவலும் எடுத்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 9th பொசிஷனில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கவின் அவர்களோட நடிப்பில் வந்த லிஃப்ட்டு. வழக்கமாக ஒரு பங்களா, அதில் தெரியாமல் போய் மாட்டிக்கிற ஃபேமிலி, அந்த மாதிரி வழக்கமான கதையை எடுக்காமல் ஒரு ஐடி கம்பெனி, அந்த ஐடி கம்பெனிலேருந்து நைட்டு வேலையை முடிச்சுட்டு போகும்போது 2 பேர் பேய்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஒரு ஸ்டோரியை எடுத்திருப்பாங்க. என்ன தான் படம் முழுக்க ஒரே கம்பெனிக்குள்ளே நடந்தாலும் ஒரு இடத்துல கூட போர் அடிக்காமல் அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் இந்த படம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. நெக்ஸ்ட்டு 8th பொசிஷனில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸ் அவர்களோட நடிப்பில் வந்த அந்தகாரம். இந்த படம் ஃபோனில் பேய்ங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் வந்துச்சு. வழக்கமான பேய் படங்கள்லாம் கிராஃபிக்ஸில் பேய் அங்கங்கே வச்சு நமக்கு பயங்காட்டுறதுன்னு சொல்லி சிரிப்பு தான் காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்காது. குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த படத்தில் ஒரு சீனில் ஒரு கேரக்டர் பில்டிங்கில் பேய் ஓட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்லாம் நமக்கே திக்குன்னு இருக்கும். ஒரு பேய் இருக்கிற சீனை அவ்வளவு சூப்பராக எடுத்திருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு பேய் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்தகாரம் படத்தை பாருங்கள். நெக்ஸ்ட்டு 7th பொசிஷனில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் மிஷ்கின் அவர்களோட இயக்கத்தில் வந்த பிசாசு. வழக்கமாக பேய் படங்கள்னால் பேய் வருதுன்னா அது யாரையாவது இப்போ பழிவாங்க வர கான்செப்டில் தான் மேக்ஸிமம் ஆஃப் பேய் படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. ஆனால் அதில் இந்த ஒரு படம் மட்டும் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்னா, பேய் ஒரு நபரை காதலிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதை ரொம்ப சினிமாத்தனமாக வைக்காமல் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே வச்சுருப்பாங்க. அது இந்த படத்தில் ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கும். அதனாலேயே பிசாசு படம் நிறைய பேரோட ஃபேவரட் படமாகவும் ஆச்சு. நெக்ஸ்ட்டு 6th பிளேஸில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா அவர்களோட நடிப்பில் வந்த மாயா. இறந்து போன அம்மாவுக்கும் அவங்களோட வாழ்ந்துட்டுருக்கிறவங்க மகளுக்கும் உள்ள அன்பை சொல்லிடுற படம் தான் மாயா. ரொம்ப கலர்ஃபுல்லாக எடுக்காமல் இந்த படம் ஒரு டார்க் டோன்லேயே எடுத்திருப்பாங்க. அங்கங்கே வர ஹாரர் மூமெண்ட்ஸ்லாம் படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதனால தான் இந்த படம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. நெக்ஸ்ட்டு 5th பிளேஸில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் மாதவன் அவர்களோட நடிப்பில் வந்த யாவரும் நலம். மூவியோட எண்டு வரைக்குமே பேயை காட்டாமல் ஆடியன்ஸை ஒரு பதற வச்ச ஒரு படம் தான் யாவரும் நலம். இன்னும் விவரமாக சொல்லணும்னா, லாஸ்ட்டு வரைக்கும் பேயை காட்டாமல் வந்த ஒரு பேய் படம் தான் யாவரும் நலம்னே சொல்லலாம். இந்த படமும் அந்தகாரம் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான். டிவியில் பேய் இருக்கிற மாதிரி இந்த படத்தோட கான்செப்ட் அமைஞ்சிருக்கும். படம் கதையை விட்டு ஒரு இடத்துல கூட கிளைமேக்ஸ் வரைக்கும் நவுலாத அளவுக்கு அந்த படத்தை அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதனால தான் இந்த படம் இப்போ வரைக்கும் பலரோட ஃபேவரட் மூவியாக இருக்குது. 4th பிளேஸில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் அவர்களோட நடிப்பில் வந்த தில்லுக்கு துட்டு சீரீஸ் தான். தில்லுக்கு துட்டு 2, டிடி ரிட்டர்ன்ஸ்னு 3 படம் வந்திருக்கு. இந்த 3 படமுமே அல்டிமேட் காமெடியாக இருக்கும். மற்ற படங்கள்னால் பேயை மெயினாக வச்சுட்டு காமெடியை சைடாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பேயை சும்மா பேருக்கு வச்சுட்டு காமெடியை சும்மா அள்ளி தெளிச்சிருப்பாங்க. அது பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகி இந்த 3 படமுமே மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. முக்கியமாக இந்த 3 படத்துலையுமே சந்தானம் அரண்மனையில் போய் மாட்டிக்கிற மாதிரி சீன் இருக்கும். அந்த அரண்மனைக்கு போனதுக்கப்புறம்லாம் படம் அல்டிமேட்டாக இருக்கும். 3rd பிளேஸில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்சி அவர்களோட அரண்மனை சீரீஸ் தான். அரண்மனை படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் அரண்மனை 2, 3, 4ன்னு சும்மா அடித்து நொறுக்கிட்டாரு. வழக்கமான பேய் கான்செப்ட் சுந்தர்சி அவர்களோட ஸ்டைலில் அது பெரிய லெவலில் ஒர்க்கும் ஆச்சு. இந்த படங்கள் என்ன தான் சுமாராக இருந்தாலும் இந்த படத்தில் வர காமெடியெல்லாம் இப்போ கூட டிவியில் பார்த்தா குபீர் சிரிப்பை ஏற்படுத்தும். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. ஹாரர் படத்தில் காமெடி கான்செப்ட் வச்சு வந்த படங்களோட லிஸ்ட்டு எடுத்தால் அதில் கண்டிப்பாக அரண்மனை சீரீஸ்க்கும் ஒரு தனித்துவமான இடம் இருக்கும். 2nd பொசிஷனில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் அவரே இயக்கி நடித்த முனி, காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3. சந்திரமுகியில் வந்த காமெடி ஹாரர் கான்செப்ட் ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அதே பாணியில் வந்த படங்கள் தான் காஞ்சனா சீரீஸ். தமிழ் சினிமாவில் பின் நாட்களில் அதிகமாக ஹாரர் காமெடி படங்கள் வர்றதுக்கு இந்த படம் தான் ஒரு காரணமாக அமைஞ்சுது. வழக்கமாக பேய் படங்களை பார்த்து சின்ன குழந்தைங்க பயந்த காலங்கள் தான் உண்டு. ஆனால் இந்த காஞ்சனா சீரீஸ் வந்ததுக்கப்புறம் தான் பேயை பார்த்து சிரிக்கவே ஆரம்பித்தாங்க.
ஹாரர் படம்னா ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை பேஸ் பண்ணி எடுக்காமல் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ராகவா லாரன்ஸ் எடுத்திருப்பாங்க. அது பெரிய லெவலில் ஒர்க்கும் ஆச்சு. முக்கியமாக சின்ன பசங்கக்கிட்ட காஞ்சனா சீரீஸ் ஒரு பெரிய இம்பேக்டே கிரியேட் பண்ணுச்சு. அதனால தான் பின்னாட்களில் இதே மாதிரியான படங்கள் ஏகப்பட்ட வர ஆரம்பிச்சிது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பொசிஷனில் எந்த படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்களோட நடிப்பில் பி வாசு இயக்கத்தில் வந்த சந்திரமுகி. இது மலையாளத்தில் ரிலீஸ் ஆன நாகவல்லி படத்தோட ரீமேக். பாபா படத்தோட தோல்விக்கு அப்புறம் நீண்ட நாள் இடைவெளிக்கு பின் ரஜினி பண்ண படம் தான் சந்திரமுகி. ஒரு பெரிய ஹீரோ படம்னு ஹீரோக்கு மட்டுமே பெரிய ஸ்பேஸ் கொடுக்காம அந்த படத்தில் வந்த எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது தான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம். முக்கியமாக ரஜினி அவர்களை தவிர்த்துட்டு இந்த படம் பெரிய லெவலில் ஓடிச்சுன்னா அதுக்கு இன்னொரு காரணம் வடிவேல் அவர்கள் தான். தனக்கு கொடுத்த முருகேசாங்கிற கேரக்டரில் காமெடியில் சும்மா கலக்கி இருப்பார் வடிவேல் அவர்கள். இதில் எந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு இருக்கும்னா, முருகேசாங்கிற கேரக்டரில் வடிவேலுவை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் செட் ஆகி இருக்காதுன்னு ரசிகர்களையே சொல்ல வச்சுது. அதனால தான் இந்த படம் குடும்பமாக வந்து பார்த்துட்டு போனாங்க. ஒரு பக்கம் இந்த படம் திகில் ஊட்டினாலும் மற்றொரு பக்கம் வடிவேல் அவர்களோட காமெடி வயிறு குலுங்க சிரிக்க வச்சதுன்னு தான் சொல்லணும். பேய் படத்தில் காமெடி கான்செப்ட் நிறைய உள்ள வச்சா ஓடுன்னு ஒரு ட்ரெண்டை உருவாக்குனதே இந்த சந்திரமுகி படம் தான். இந்த படம் ரஜினி அவர்களோட கெரியரில் வந்த மற்றொரு மெகா பிளாக் பஸ்டர். இந்த வீடியோவில் நான் எதுவும் படங்களை விட்டுருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு நல்ல